வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் நோயாளியை பராமரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட நர்ஸ் நோயாளியை அடித்து தரையில் இழுத்துச் செல்லும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. மனதை உடைக்கும் சம்பவத்தை செய்தவர் சிக்கியது எப்படி? மாநிலம் பத்தனம்திட்டாவை சேர்ந்தவர் சசிதரன். இவர் எல்லை பாதுகாப்பு படை பிரிவில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவரது பிள்ளைகளுக்கு திருமணமாகி வெளியூரில் வசித்து வரும் நிலையில் சசிதரன் மட்டும் தனியாக ஒரு வீட்டில் வசித்து வருகிறார். இந்நிலையில் அல்சைமர் என்ற ஞாபக மறதி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் சசிதரன். ஒரு வீட்டில் சசிதரன் மட்டும் தனியாக வசித்து வரும் நிலையில் அவரை கவனித்துக் கொள்ள விஷ்ணு என்ற ஆண் செவிலியரை குடும்பத்தினர் நியமித்துள்ளனர். இதனிடையே சசிதரனை பார்ப்பதற்காக அவரது உறவினர் ஒருவர் வீட்டிற்கு சென்றபோது அவரது உடலில் ஏராளமான காயங்கள் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது குறித்து செவிலியர் விஷ்ணுவிடம் கேட்க குளியலறையில் வழுக்கி விழுந்து விட்டார் என்று தெரிவித்திருக்கிறார். விஷ்ணுவின் பேச்சில் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் வீட்டில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை போட்டு பார்த்தனர். அதில் நடக்க முடியாமல் அவதிப்படும் சசிதரனை அடித்தும் தரையில் தரதரவென இழுத்துச் செல்லும் காட்சிகளும் பதிவாகி இருந்ததை பார்த்து கடும் அதிர்ச்சி அடைந்தனர். குளியல் அறையிலிருந்து படுக்கை அறைக்கு, பின்னர் படுக்கை அறையிலிருந்து குளியல் அறைக்கு என தரையில் இழுத்துச் செல்லும் காட்சிகள் நெஞ்சை உடைப்பதாக இருந்தன. இதனை பார்த்து வேதனை அடைந்த குடும்பத்தினர் செவிலியர் விஷ்ணு மீது போலீசில் புகார் கொடுக்க போலீசார் விஷ்ணுவை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இதுபோன்ற மனிதாபிமானம் இல்லாத நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பஞ்சாயத்து உறுப்பினர் பிரசாத் மற்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ഇത്ര മൃഗീയമായ രീതിയിലുള്ള ഒരു അദ്ദേഹത്തെ ഉപദ്രവിച്ചപ്പോൾ അദ്ദേഹത്തിന് നൂൽ വസ്ത്രം പോലും ഇല്ലാതെ അദ്ദേഹത്തെ അടുക്കളയിൽ കൊണ്ടുപോയി ഇവൻ എന്തിനുപയോഗിച്ചു അവിടുന്ന് അദ്ദേഹത്തെ വലിച്ചടിച്ചുകൊണ്ട് പോകുന്നു. അദ്ദേഹത്തിൻ്റെ രണ്ട് കാലും കഴിഞ്ഞ ദിവസം ഞാൻ പരുമല ഹോസ്പിറ്റലിൽ ചെന്നപ്പോൾ അറിയാൻ സാധിച്ചത് അദ്ദേഹത്തിൻ്റെ രണ്ട് കാലും ഇവൻ തല്ലി ഒടിച്ചതിന് ശേഷമാണ് കെട്ടി വലിച്ചുകൊണ്ട് പോയേക്കുന്നത്. വളരെ മൃഗീയമായിട്ട് ക്യാമറയുടെ ബാക്കിലാണ് ഇവൻ കൊണ്ടുപോയി തല കൊണ്ടുവന്ന് ഇടിപ്പിച്ചിട്ടുള്ളത്. തീർച്ചയായിട്ടും ഇതെന്തിനു വേണ്ടിയാണ് അവൻ ഈ അടുക്കളയിലൊക്കെ കൊണ്ടുപോയതെന്നും ഒക്കെ ഉള്ളത് വ്യക്തമായിട്ട് കൊണ്ടുവരണം. അത് പോലീസിൻ്റെ ഭാഗത്തുനിന്ന് ഇത് ശക്തമായ രീതിയിലുള്ള ഒരു അന്വേഷണം നടത്തി അവന് വേണ്ട നടപടികൾ സ്വീകരിക്കണമെന്നാണ് ഞങ്ങൾക്ക് ആവശ്യം. விஷ்ணுவின் தாக்குதலால் காயமடைந்துள்ள சசிதரன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.